ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வந்து என்னோட 100வது வீடியோ. இதில் வந்து உங்களுக்கு ஒரு மிக பழமையான சிவன் கோயிலை காமிக்க போகிறேன். இந்த ஊர் பேர் வந்து பிரம்மதேசம். இங்கே பிரம்மபுரீஸ்வரருங்கிற ஒரு பழமையான கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம். எல்லா கோயிலுமே படி ஏறி போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து படி இறங்கி போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கோயில் வந்து பூட்டி தான் இருந்தது நாங்கள் போனப்போ. அதை பராமரிக்கிற ஒரு அம்மாவை தேடி அவங்ககிட்ட சாவி வாங்கிட்டு வர சொன்னோம். பள்ளி குழந்தைகள் பள்ளி விட்டு வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க தான் போய் எங்களுக்கு சாவி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இங்கே விளையாடுற பசங்கள்லாம் யாரோ வந்திருக்காங்க, யூடியூப்பில் போட போகிறாங்கன்னு சொன்னாங்க. வீடியோ எடுத்தோடனே ஆமாம், உண்மையிலே யூடியூப்பில் தான் போட போகிறேன்னு சொன்னேன். எனக்கு என்ன, நம்ம 100வது வீடியோ ஒரு தெய்வ பக்தியான வீடியோவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இதை நான் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். ரொம்ப ரொம்ப பழமையானது. அந்த பசங்கள்கிட்ட பேசும்போது இது 1800 ஆண்டுகள் பழமையானதுன்னும் இதில் வந்து 5-6 மன்னர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆட்சி செய்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோவா விபரம் தெரியல எனக்கு. அங்கே எதுவுமே வரலாறு கேட்க யாரும் பெரியவங்க இல்லை. யார் 5 மன்னர்கள் கேட்டால் சேர, சோழ, பாண்டியர், பல்லவர், நாயக்கர் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கலையரங்கம் மாதிரி இருக்குது. ரொம்ப பெருசாக இருந்தது. கல்லெலாம் பெரிய பெரிய கல், தூண்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் பராமரிக்காமல் சிதிலம் அடைஞ்சு ரொம்ப மோசமான நிலை இருந்தது. அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுது பாருங்கள். அந்த வியூ ரொம்ப அழகாக இருந்தது. என் கூட வந்தவங்களும் ஃபோட்டோ எடுத்தாங்க. இது பாருங்கள், இந்த ஸ்தூபி இருக்குது. பள்ளம் இறங்கணும், திருப்பி ஏறுற மாதிரி இருந்தது. இதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு நான் நினச்சேன். அப்போ வந்து ராஜாக்கள்லாம் மறைவாக வாழறதுக்கா என்னன்னு எனக்கு புரியலை. சுற்றுப்பிரகாரத்தை வந்து வெளி சுற்றுப்புறத்தை சுற்றி வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றி வந்தோம். அப்போ வந்து ரொம்ப புதராக, முள் செடியாக, அப்படியே செடி மண்டி போயிருந்தது. பாதி தூரம் நடந்து போனோம். செப்பல் போடாமல் தானே போகணும் கோயில் உள்ள. பாதி தூரம் நடந்து போனோம். தைரியமாக போயிட்டோம். ஆனால் கோயிலோட பின்பக்கம் போகும்போது பார்த்தா அந்த நடைபாதையே இல்லை. கொஞ்சம் கூட புழங்கின மாதிரியே இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. சரி வேண்டாம், நம்ம ஏதாவது பூச்சி போட்டு கடிச்சிட்டா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போகலை. முழுசாக எங்களால் வெளிப்புறத்தை சுற்ற முடியல. இங்கே பாருங்களேன், இந்த கற்கள்லாம் விழுந்து கிடக்கு. கட்டடமே விழுந்திருக்கும் போல இருக்குது கோவிலே. அந்த வெளிப்பிரகாரத்தில் வந்து நடைபாதையில் வந்து மண்டபம் மாதிரி இருந்திருக்கும் போல இருக்குது. அதெல்லாம் விழுந்திருக்குது. ஆனால் வந்து கம்பி வேலி போட்டு வச்சுருக்காங்க. ஏன்பா நீங்கள் வந்து இதை தூய்மைப்படுத்தினா என்ன, இளைஞர்லாம் சேர்ந்து செஞ்சால் என்னன்னு கேட்டதுக்கு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திருக்கு, அதனால் நாங்கள் யாரும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. இங்கே பாருங்களேன், சுற்றி வந்தோம். ரொம்ப ஆசையாக இருந்தது. சுற்றி போனோம். அந்த இயற்கை எழிலோட ரொம்ப அழகாக இருந்தது. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. நீங்களும் அதை பார்க்கட்டுன்னு தான் நான் இந்த வீடியோவாக போடுறேன். இங்கே இருக்கிற சிவன் பேர் வந்து பிரம்மபுரீஸ்வரர், அம்மன் பேர் வந்து பெரியநாயகி அம்மன். இந்த ஊரோட பேரே பிரம்மதேசம். ஒரு சூரியன் மறையக்கூடிய ஒரு மாலை நேரம் தான். ஒரு 4:30-5 மணி இருக்கும். அப்போ பாருங்கள், நாங்கள் பாதி தூரம் போயிட்டு பின்னாடி போகலை. அந்த பசங்களை சாவி வாங்கிட்டு வர சொன்னோம். அவங்க போய் சாவி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எங்கள் கூட வந்தவங்களே தான் அந்த கோயிலை வந்து திறக்கிறாங்க பாருங்களேன். முன் மண்டபம். இங்கே பாருங்கள், கோயில் உள்ள எப்படி இருக்குது பாருங்களேன். நிறையா சிமெண்ட்டு எல்லாம் வாங்கி அடுக்கி வச்சுருக்காங்க. எப்போ செய்வாங்க, எப்போ வந்து இதை வந்து மறுசீரமைப்பு பண்ணுவாங்கன்னு தெரியலை. இங்கேயும் இறங்குற மாதிரி தான் இருக்குது. பள்ளத்தில் இறங்கி இறங்கி போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடதுகை பக்கம் பாருங்களேன். அங்கே போகும்போது ஒரு பாதை தெரியுது. அதை வந்து மூடி இருக்கிறாங்க. ஒரே ஒரு 10% மாதிரி தான் திறந்துருக்காங்க. ஒரு கல் தான் அதில் திறந்துருக்குது. அதுக்கு அந்த பசங்க சொன்னாங்க, இது வந்து சுரங்கப்பாதை. இங்கே காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சுரங்கப்பாதையாம். இந்த சுரங்கப்பாதையில் இறங்கினா செஞ்சிக்கோட்டைக்கு போகலாமா அப்படின்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் செஞ்சிக்கோட்டை மன்னர் வந்து சுரங்கப்பாதை வழியாக இறைவனை வழிபட வர்றதுக்கு பயன்படுத்தின ஒரு வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை கல் போட்டு அதை மூடியிருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் தான் கேப் வச்சுருக்காங்க. அந்த சுரங்கப்பாதையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கருவறைக்கு போக போகிறோம். இதெல்லாம் அந்த ஊர் பசங்க.
இவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. போய் சாவி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொன்னோடனே சாவி கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஆனால் நாங்கள் கருவறையை திறக்கங்காட்டியுமே அந்த கோயிலில் விளக்கு போடுற ஒரு அம்மா வந்துட்டாங்க. வந்து அவங்க தான் எங்களுக்கு திறந்து காமிச்சாங்க. சிவன் ரொம்ப அம்சமாக இருந்தார். அந்த சிவனை பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு மனசே வரல. திருப்பி நான் இந்த வீடியோவை பார்த்துட்டே இருந்து பாருங்கள். நந்தி பகவான் பாருங்கள், அந்த அம்மா வராங்க. அவங்க வந்தோடனே நாங்கள் கருவறையை திறக்கலை, சரி அவங்களே திறந்து காமிக்கிட்டோன்னு. இங்கே பிரதோஷ வழிபாடு, அப்புறம் வந்து சிவன் ராத்திரிலாம் நடக்குமா, அந்த மாதிரி ஏதோ ஒரு யக்ஞம் வளர்த்த யக்ஞ குண்டம் தான் அங்கே இருந்தது. ரொம்ப மனசு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. சிவனை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. கண்கொள்ளா காட்சியாக இருந்தது சிவனுடைய காட்சி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நவந்தோடனே நான் உங்களை சிவனை காமிக்கிறேன். நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ அம்சமாக இருக்கார். பழமையாக இருந்தாலும், பாழடைந்து போயிருந்தாலும், பராமரிப்பு இல்லாமல் இருந்தாலும், ஆனால் பூஜையும் தினசரி அபிஷேகமும் அப்புறம் மாலையெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி மேலே வந்து ஒரு தண்ணி சொட்டுற மாதிரி சிவன் மேலே பாருங்களேன் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்குறதுக்கு அங்கே தெரியல யாருக்கும். ரொம்ப அழகாக இருந்தார், அம்சமாக இருந்தார். பார்க்குறதுக்கே இங்கே பாருங்கள் நிறைய சிலைகள் வந்து சிதிலமடைஞ்சு எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் மறுசீரமைப்பு பண்ணும்போது திருப்பியும் பொருத்துவாங்க போல இருக்குது. சுற்றுப்பிரகாரத்துலாம் இல்லை, விநாயகர் எல்லாமே இல்லை பாருங்கள். விநாயகர்லாம் எடுத்து தான் வச்சுருக்காங்க. நிறைய சிலைகள் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. இது யார் வந்து முன்னெடுத்து இதை செய்வாங்கன்னு தெரியல. பெரியநாயகி அம்மன் பாருங்கள், அப்படியே நிஜத்தில் ஒரு பெண் நிற்கிற மாதிரி ஒரு தோற்றம், நேராகவே நிற்கிற மாதிரி இருந்தது. மெய் சிலிர்த்து போச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. அவங்களுக்குமே அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அபிஷேகம் பண்ணி மாலையெல்லாம் போட்டிருந்தாங்க. லிங்கம் பாருங்கள், அங்கேருந்து வர்றதுக்கு மனசே வரல. அப்புறம் உள் சுற்றுப்பழத்தை சுற்றி வந்தோம். திருப்பி அந்த சுரங்கப்பாதை வழியாக தான் உள் சுற்றுப்பழத்தை சுற்றி வரணும். நான் தான் நினச்சேன், அந்த மன்னர் வந்து சுரங்கப்பாதை வழியாக ஈசனை வழிபட வர்றதுக்காக இந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். என் கூட வந்த 2 பேரும் முன்னாடி போனாங்க. ஏறி திருப்பி இறங்குற மாதிரி இருக்குது. கோபுரத்தில் பாருங்கள், கோபுரத்தில் இந்த கலசமே இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி இருந்தார், குரு தட்சிணாமூர்த்தி இருக்கார் பாருங்கள். இவங்களுக்கு எல்லாமே பூஜை செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த மெயினாக வந்து சிவனுக்கும் பெரிய நாய்க்கு மட்டும் பூஜை பண்ணிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. கிராம மக்கள் தான் செய்கிறாங்க, இதை எடுத்து செய்கிறதுக்கு யாரும் இல்லை. கல்லாம் பாருங்களேன், எந்த சிற்பமும் இல்லாமல் அப்படியே ஒரே வழவழப்பாக. இங்கே வந்து துர்க்கை அம்மன் போல். இது என்னென்ன கடவுள்னு அந்த எழுதியிருப்பாங்கல்ல, அது கூட அங்கே இல்லை. இது வந்து இந்த அபிஷேக நீர் வரும்ல, அந்த வழி. இங்கே வந்து சண்டிகேஸ்வரர் ஆலயம் இருக்குது, ஆனால் வந்து அங்கே சண்டிகேஸ்வரரே இல்லை. இது ஒரு பாதுகாக்கப்பட்ட சின்னம். புதையுண்ட ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி வந்து எடுத்திருக்காங்களாம், புதையுண்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுதான் துர்க்கை. நான் முன்னாடி பார்த்தது வேறு என்னன்னு தெரியல. இந்த துர்க்கை இது வந்து சண்டிகேஸ்வரர் பாருங்கள். உள்ளே வந்து கடவுளே இல்லை, கடவுளுடைய சிலையே இல்லை, எடுத்து வச்சுருக்காங்க போல இருக்குது. மறுசீரமைப்பு செஞ்சால் தான் இல்லை பொருத்துவாங்க போல இருக்குது. இது வந்து ஒத்த நந்தியாவட்டை பூ இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்தல விருட்சம் வந்து பவழமல்லியாம். இங்கே பாருங்கள், இது வந்து பவழமல்லி மரம். இந்த கோயிலுக்கு ஸ்தல விருட்சமே பவழமல்லி தானா.
ஊசியில் கோப்போம்ல காம்பு வந்து இங்கே பாருங்கள், அம்மி பாருங்கள். அம்மி வந்து சந்தனம் மஞ்சள்லாம் பூஜைக்காக அரைக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய அம்மி இருக்குது பாருங்கள், அந்த காலத்து அம்மி. பெரிய ஒரு கிணறு இருந்தது, ரொம்ப ஆழமாக இருந்தது. எப்பயுமே அதில் தண்ணி இருக்குமா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இருக்குது பாருங்கள், நல்ல பெரிய ஒரு கிணறு. இந்த கோயிலை பார்த்துட்டு ரொம்ப மன திருப்தியோடு ஆத்ம திருப்தியோடு நாங்கள் வெளியில் வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த அம்மா தான் பூட்டிக்கிட்டாங்க கோயிலை. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சிவனை திரும்ப திரும்ப பார்க்கணும் போல் தோணுச்சு. நான் அப்போல்லாமே இந்த வீடியோவை திரும்பி பார்த்தேன். இங்கே பாருங்கள், பின்னாடி வந்து மலை தெரியுது பாருங்கள். அந்த அம்மா பூட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் வெளியில் இங்கே பாருங்கள், தனியாக ஒரு கோவில் இருக்குது. அது வந்து விநாயகர் கோயிலா எதுக்காக அந்த மண்டபம் இருக்குது தெரியல. அதுலேயுமே வந்து எதுவுமே இல்லை, சிலை இல்லை, கோவில் தான் அப்படியே பாழடைஞ்சு போயிருக்குது. பெரிய இடம் இருக்குது, நிறைய நிலப்பரப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதை பராமரிக்காமல் தான் இருக்காங்க. ரொம்ப இயற்கை சொல்ல ரொம்ப அருமையாக இருந்தது. இதை உங்களுக்கு காட்டணும்னு விருப்பப்பட்டேன், அதனால தான் காமிச்சேன். குட் பை, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.